ஃபர்ஸ்ட் மேட்சா திருநாளூர் வெர்சஸ் பொன்னானூர். ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால் திருநாளூர் பவுலர். நல்லது பந்து வீச்சு. திருநாளூரின் பந்து வீச்சாளர். செகண்ட் பால் திருப்பி அடிக்கப்பட்டார். சிக்ஸ் ஆகுமா? சிக்ஸ், அருமையான சிக்ஸ். பொன்னானூர் தங்களது முதல் சிக்ஸை பதித்துள்ளார் முத்துக்குமார். தனது அணியின் முதல் சிக்ஸை பதித்துள்ளார் முத்துக்குமார். திருப்பி அடிச்சிட்டு போர் ஆகுமா? அருமையான போர். தனது அணியின் மிக முக்கியமான பேட்ஸ்மேன் பொன்னானூர் அண்ணன் முத்துக்குமார் அவர்கள் சிறந்த ஆட்டம் ஆடுகின்றிருக்கிறார். 4வது பால் லெக் பைன்ல போயிருக்கு. டாட் பால். 5வது பால் நல்லது பந்து வீச்சு. பின்னெடுக்க வாய்ப்பில்லை. ரன்னது இல்லை. அருமையான டாட் பால். ஒரு டாட் பால். ஃபர்ஸ்ட் ஓவரில் கடைசி பால். சூப்பராக போட்டிருக்காரு பந்த. லைட்டாக பட்டும் போடாமல் தட்டி போயிருக்காரு. ஒரு ரன் மட்டும் எடுத்திருக்காங்க பொன்னானூர் அணியினர். ஒரு ஓவர் முடிஞ்ச நிலையில் விக்கெட் எதுவும் இல்லாமல் 11 ரன் எடுத்திருக்காங்க பொன்னானூர். செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால் போடுறதுக்காண்டி திருநாளூர்லேருந்து வந்திருக்காரு பவுலர். ஃபர்ஸ்ட் பால் சூப்பரா தட்டி விட்டுருக்காரு. எடுத்து போட்டாரு. ஒரு ரன் மட்டும்தான். பொன்னானூர் அணிக்கு மிக முக்கியமான பேட்ஸ்மேன் என்ன சொல்லலாம், அண்ணன் பாண்டி. செகண்ட் பால் தனது பொன்னானூர் அணி தனது நம்பிக்கை நட்சத்திரமான பாண்டியன் இழப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருநாளூர் அணியின் சிறந்த பவுலரான அண்ணனுக்கு சூப்பரா அடிச்சிருக்காரு. அருமையான அடிக்கப்பட்டு தடுத்துட்டாரு ஃபீல்டர். ஒரு ரன் எடுத்திருக்காங்க பொன்னானூர். நெக்ஸ்ட் பால் அருமையான பால். அங்கே ஃபீல்டர் தடுத்துட்டாரு. தடுத்து அனுப்பிட்டாரு. ஒரு ரன் மட்டும். அருமையாக அடிச்சிருக்காரு. ஸ்ட்ரைட் திசையில 4. அருமையான 4. தனது அணிக்காக 4 ரன் எடுத்து கொடுத்திருக்கார் முத்துக்குமார் அண்ணன். அருமையா பக்கத்துல ஸ்ட்ரோக் வச்சிருக்காரு. ஒரு ரன் மட்டும். 3வது ஓவர் ஃபர்ஸ்ட் பால். சூப்பரா ஃபீல்டு மிஸ்டேக் ஏற்பட்டு ஒரு ரன் மட்டும் எடுத்திருக்காங்க பொன்னானூர். சூப்பரா அடிச்சிருக்காரு. சரியான ஃபீல்டிங். நல்ல ஒரு தடுப்பாளர். 2 ஓட்டம். செகண்ட் பால் சூப்பரா அடிச்சிருக்காரு. டாட் பால் மாதிரி இருக்கு, என்னன்னு தெரியல. ஒரு ஓட்டம் மட்டும்.
நல்ல ஒரு பால் சூப்பரா வீசிருக்காரு பவுலர். பெருமாள் அவர்கள் சூப்பரா அடிச்சிருக்காரு. நல்ல ஒரு அடி அருமையான சிக்ஸ்ன்னு சொல்லலாம். புனன்விடுதி அணியின் மிக முக்கியமான நம்பிக்கை நட்சத்திரம் அண்ணன் முத்துக்குமார் சிறந்த ஒரு சிக்ஸ் அடிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் பால் சூப்பரா போட்டிருக்காரு. ஆனா பில்டிங் செம பில்டிங். பேக்கப்ல யாரும் காணோம். ஓகே, ஒரு ரன் மட்டும். 3 ஓவர் முடிஞ்சிருக்காங்கல்ல, ஒரு விக்கெட், 33 ரன் எடுத்திருக்காங்க புனன்விடுதி. 4th ஓவர், 4வது ஓவர். திருநாள் பவுலர் சேர்றாரு. சூப்பரா எடுத்திருக்காரு. ஒய்டு கொடுத்திருக்காங்க. சூப்பரா போட்டிருக்காரு. ஒரு ரன் மட்டும் எடுத்திருக்காங்க. செகண்ட் பால் சூப்பரா வச்சிருக்காரு. ஒய்டு பால் திரும்பி மிஸ் ஃபீல்டு செய்யப்பட்டு பந்து போயிட்டு இருக்கு. ஒரு ஓட்டம் அருமையா போட்டிருக்காரு. 6 ஆகுமான்னு பார்த்தா 6. அருமையான 6 தனது அணிக்கு மீண்டும் எடுத்து கொடுத்துட்டு இருக்காரு முத்துக்குமார். சூப்பரா அடிச்சிருக்காரு. 6 ஆகுமா? 6. அருமையான 6 தனது அணிக்கு மீண்டும் ரன்களை எடுத்துக்கொண்டு இருக்கும் முத்துக்குமார். அழைத்து செல்கின்றார் அண்ணன் முத்துக்குமார் அவரை. சூப்பரா அடிச்சிருக்காரு. சைட் திசையில அங்க ஒரு ஃபீல்டர் தைக்கிறாருப்பா. அருமையா தைக்க அனுப்பிட்டாரு. ஒரு ஓட்டம் மட்டும். சூப்பர், அருமையான பால். திருநாளூர் அணியின் பவுலர் சூப்பரா பறந்துட்டு இருக்காரு. 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஒரு விக்கெட் இழப்பிற்கு 49 ரன் எடுத்திருக்காங்க புனன்விடுதி. 4 ஓவர் முடிஞ்சிருக்குல்ல, ஒரு விக்கெட் இழப்பிற்கு. 5th ஓவர் ஃபர்ஸ்ட் பால். செகண்ட் பால் சூப்பரா அடிச்சிருக்காரு. 6 ஆகுமா? கேட்ச், அருமையான கேட்ச் பிடிச்சிருக்காரு. புனன்விடுதி அணியின் நம்பிக்கை சித்திரம் அண்ணன் முத்துக்குமார் விக்கெட் ஆகியுள்ளார். அடுத்து புனன்விடுதி அணிக்காண்டி பவுன்ராஜ். சூப்பரா அடிச்சிருக்காரு. அங்க ஒரு ஃபீல்டர் எடுத்து போடுறாரு. அனுப்புவதற்குள் ஒரு ஓட்டம். சம்பந்தி அவர்கள் ரூபாய் 200 அன்பளிப்பு அளிக்கப்படும். சூப்பரா அடிச்சிருக்காரு. சிறந்த முறையில் போடப்பட்ட பந்து டாட் பால். அருமையான டாட் பால் போட்டிருக்காரு திருநாளூர் அணி பவுலர். அருமையான டாட் பால் போட்டுட்டு இருக்காரு. மீண்டும் போட்டுட்டு இருந்தாருன்னா சூப்பரா அடிச்சிருக்காரு. அருமையான 4. புனன்விடுதி அணி மீண்டும் 4-6 என பிரித்து கொண்டிருக்கிறார்கள். சூப்பரா வளைச்சு அடிச்சிட்டாரு. அது என்ன தடுத்து எடுத்துட்டாரு. அருமையான திருநாளூர் ரன் அவுட் ஆயிட்டாரு புனன்விடுதி. 5 ஓவர் முடிஞ்ச நிலையில 3 விக்கெட் இழப்பிற்கு 55 ரன்கள் புனன்விடுதி.
5 ஓவர் முடிஞ்சிருச்சு. 3 விக்கெட் இழந்து 55 ரன் எடுத்திருக்காங்க. பொன்னன் விடுதி முள்ளூர்ச்சி டீமுக்கு கால் பண்ணுங்க. திருநாளூர் அணிக்காக இதோ பேட்ஸ்மேன் மச்சான் இந்த ஃபீல்ட் எங்கயா ஃபர்ஸ்ட் ஓவரை தனது அணிக்காக போட வர்ற முத்துக்குமார். ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால். அருமையாக அடிக்கப்பட்டிருக்காரு. இது கேட்ச் ஆகுமான்னு தெரியல. ஃபீல்டர் ஆகப்பட்டு 2 ரன்கள் மட்டும். செகண்ட் பால் சூப்பராக வளைச்சு அடிச்சிருக்காரு. அருமையான 4 தனது அணிக்காக முதல் 4 எடுத்து கொடுத்திருக்கிறார் திருநாளூர். 3வது பால் திரும்பி எடுத்திருக்காரு. ஆனால் கேட்ச் ஆகுமா? கேட்ச் மிஸ் செய்யப்பட்டு கேட்ச் மிஸ் ஆயிருச்சு. ரன் எதுவும் இல்லை. 4வது பால் சூப்பராக போட்டிருக்காரு பவுலர். பொன்னன் விடுதி அணிக்கான முத்துக்குமார் சிறந்த பந்து வீச்சாளர். சூப்பராக அடிச்சிருக்காரு. இது 4 போகுமா? இல்லை, அங்கே தடுப்பாளர்கள் தடுக்கப்பட்டு ஏதோ ரன் அவுட் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். ரன் அவுட் ஆகிருக்காரு திருநாளூர் அணி பேட்ஸ்மேன். லாஸ்ட் 1 பால். சூப்பராக அடிச்சிருக்காரு. ஆனால் 4 ஆகுமா? ஃபீல்டரால் தடுத்துட்டாங்க. 2 ரன் எடுத்திருக்காங்க திருநாளூர். ஒரு ஓவர் முடிஞ்சிருக்க இல்லை, ஒரு விக்கெட் இழப்பு இருக்கு. 9 ரன்கள் எடுத்திருக்காங்க திருநாளூர். 2வது ஓவர் போட வராரு ராமநாதன். இவர் சிறந்த பவுலர் ஆவார். செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால். சூப்பராக திருப்பி அடிச்சிருக்காரு. 6 அருமையான 6 எடுத்திருக்காரு திருநாளூர் அணிக்கான தனது வெற்றி புள்ளியை நோக்கி போயிட்டு இருக்காரு அபி. செகண்ட் பால் டாட் பால். அருமையான டாட் பால் சிறந்த பொன்னன் விடுதியின் ராமநாதன். தேர்ட் பால் சூப்பராக போட்டுட்டு இருக்காரு பந்த ராமநாதன் தனது அணிக்காக. 4வது பால் மீண்டும் சூப்பராக போட்டுட்டு இருக்காரு. அருமையான ஓட்டங்கள் கூட சொல்லலாம் திருநாளூர் அணி. ஒரு ஓட்டம் மட்டும். 5வது பால் சூப்பராக அடிச்சிட்டு இருக்காரு திருநாளூர். தடுத்துட்டாரு பொன்னன் விடுதி. ஒரு ஓட்டங்கள் மட்டும். செகண்ட் ஓவர் கடைசி பால். ரெண்டு ஓவர் முடிஞ்சிருக்காங்க. இதில் திருநாளூர் அணி ஒரு விக்கெட்டாக இழந்து 11 ரன் எடுத்திருக்காங்க. தேர்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால் சூப்பராக அடிச்சிருக்காரு. நன்றாக அடிக்கப்பட்ட பந்து சிறப்பானது ஒரு அடி. தடுத்து எடுத்து அனுப்புவதற்கு ஒரு ஓட்டம். முத்துக்குமார். செகண்ட் பால் தேர்ட் பால் சூப்பராக வளைச்சு அடிச்சிருக்காரு. அருமையான 6 அடிச்சிருக்காரு திருநாளூர் அணிக்கு சிறந்த பேட்ஸ்மேனான அபி.
திருவள்ளூர் பந்து வீச்சு பொன்னனுடைய அணிக்காக முத்துக்குமார் சிறந்த பந்து வீச்சாளர் நல்லதோர் பந்து வீச்சு அருமையாக போட்டுட்டு இருக்காரு பந்த தனது அணிக்காக. சூப்பராக போட்டிருக்காரு. சிறப்பாக போடப்பட்ட பந்து பொன்னனுடைய முத்துக்குமார் தனது அணிக்காக சிறப்பாக பந்து போட்டு கொண்டிருக்கிறார். சூப்பராக அடிச்சிருக்காரு. பார்த்து பேட்ஸ்மேன் 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஒரு விக்கெட் இழப்பு இருக்கு. 24 ரன் எடுத்திருக்காங்க திருநாளூர். சூப்பரா அடிச்சிருக்காரு. இல்லை ஃபீல்டர் தடுத்துறாரு. சூப்பரா அடிச்சிருக்காரு. அங்கே நான்காகுமா தடுத்து எடுத்து அனுப்புவதற்கு சூப்பரா அடிச்சிருக்காரு. அடிக்கப்பட்ட பந்து லெக் திசையில் 4. திருநாளூர் அணி மீண்டும் தனது அணிக்கான வெற்றி இலக்கை நோக்கி சென்று இருக்கிறார்கள். சூப்பரா வளைச்சு அடிச்சிருக்காரு. கேட்ச் ஆமா. அங்கே ஒரு பில்டர் எடுத்து தடுத்து அனுப்பி இருக்கும். 2 ரன்கள் மட்டும். சூப்பரா வச்சு அடிச்சிருக்காரு. அருமையான போர். திருநாளூர் அணி மீண்டும் தனது வெற்றி இலக்கை நோக்கி சென்று இருக்கிறார்கள். நாலு ஓவர் முடிவு நிலையில ஒரு விக்கெட் இழப்பு இருக்கு. 37 ரன் எடுத்திருக்காங்க திருநாளூர். 6 ரன்ல 6 பால்ல 19 ரன் எடுத்தா திருநாளூர் வெற்றி போயிட்டே இருக்காங்க. 5th ஓவர் ஃபர்ஸ்ட் பால். வாவ், அருமையான 4 ஆகுமா? 4. திருநாளூர் அணிக்கான மிகவும் செகண்ட் பால். திருப்பி அடிச்சிருக்காரு. 4 ஆகுமா? திருநாளூர் அணி அருமையான தடுப்பு. வெயிட் ஒரு ஓட்டம் மட்டும் எடுத்திருக்காங்க. வெயிட் பண்ணி பார்த்துட்டு முடியாம நின்ட்டாரு. செம்ம இன்ட்ரெஸ்டான மேட்சா போயிட்டு இருக்கு. அழகான பந்தா போட்டுட்டு இருக்காரு பொன்னனுடி. ஆட்டம் சரியான இதுல போயிட்டு இருக்கு. அடிச்சுட்டு வரா. அடிச்சிட்டாருங்க சிரிச்சு. என்னாச்சு தெரியல. கேட்ச் ஆகுமா? 6. அருமையான 6. திருநாளூர் அபி தனது அணியினை வெற்றி பதவியாளர் சென்று விடுகிறார். 2 பாலுக்கு 8 ரன் எடுக்கணும். சரியான ப்ரெஷர்ல இருக்காங்க. திருப்பி அழைச்சி வச்சிருக்காரு. டாட் பால் ஆயிருக்கு. கடைசி ஒரு பால். ஒரு பாலுக்கு 7 ரன். ஒரு பாலுக்கு 7 ரன் அடிக்கணும். சரியான ப்ரெஷர்ல இருக்காங்க. அடிச்சிட்டாரு. பொன்னனுடி அணியினர் நடந்து பெற்ற ஆட்டத்தில் வெற்றி பெற்றிருக்காங்க.